இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரூட்டல் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இஃப் யூ லுக் அட் இந்தியன் ஈக்விட்டி இண்டெக்ஸஸ் பாத்தீங்க அப்படின்னா .com பபிள் பர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் ஃபேசஸ் ஆஃப் த மார்க்கெட். அந்த ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 54% கரெக்ட் ஆச்சு. ரிகவர் ஆகிறதுக்கு மார்க்கெட் எடுத்துக்கிட்ட டைம் பாத்தீங்க அப்படின்னா 20 மாசம். Let's say, for example, somebody has started an SIP investments during this phase of the market. ஒருத்தர் பயங்கர ஸ்மார்ட், மார்க்கெட் இதுக்கப்புறம் கரெக்ட் ஆகாது, இதுதான் பாட்டம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றாரு. யாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியாது, பட் பண்றாருன்னு வச்சுக்குவோம். அவர் எக்ஸாக்ட் பாட்டம் ஆஃப் த மார்க்கெட்ல அவர் 25,000 ரூபாய் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்றாரு. அவருடைய மதிப்பு கிட்டத்தட்ட 2024 2001 ஆரம்பிச்சிருக்காரு. 2024 அவருடைய போர்ட்போலியோட மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா 5.5 கோடி ரூபாய். இதே ஒருத்தருக்கு மார்க்கெட்டை டைம் பண்ண தெரியல, அவர் மார்க்கெட்டோட பீக்ல எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டாரு. இவர் இன்வெஸ்ட் பண்ண பணம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பாட்டம்ல இன்வெஸ்ட் பண்ணாரு இல்லையா, அவர் இன்வெஸ்ட் பண்ண பணம் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் திஸ் பீரியட் 70 லட்சம் ரூபாய். மார்க்கெட் பீக்ல ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, அவர் இன்வெஸ்ட் பண்ண பணம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 74.25 லட்சம் ரூபாய். அவரை காட்டிலும் 4.75 lakhs அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. பட் ஆனா அவர் மார்க்கெட் பீக்ல ஆரம்பிச்சிட்டாரு. மார்க்கெட் பாட்டம்ல ஆரம்பிச்சவரோட கார்பஸ் இன்னைக்கு 5.5 கோடி ரூபாய். மார்க்கெட் பீக்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு 4.25 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அவருடைய கார்பஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.25 கோடி ரூபாய், 1.25 கோடி ரூபாய் அதிகம். The moral of the story is it doesn't matter as long as you keep continuing your SIPs in the markets and stay invested for a longer period of time, irrespective of markets ups and downs, you will be able to make positive returns. இதுதான் இதோட moral of the story. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.